ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி இருவரும் 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ இருவரும் 20 நாட்களிலும் அதே வேலையை செய்து முடிப்பார்கள் எனின், ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? இங்கு ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு, அதாவது ஒரு வேலை முழுமை பெற, ஆகவே ஒரு முழு வேலையை முழுமையை நாம் ஒன்றென எடுத்தால், ஏயும் பியும் 12 நாட்களில் இந்த முழு வேலையை முடிப்பார்கள். ஏயும் பியும் சேர்ந்து ஒன்றை முடிப்பதற்கு 12 நாட்கள் தேவைப்படுகின்றது. ஏயும் பியும் சேர்ந்து 12 நாட்களில் ஒன்றை முடிக்கின்றார்கள். ஒரு நாளில் 1/12 பங்கை முடிப்பார்கள். ஒரு நாளில் 1/12, இரண்டாவது நாளிலும் 1/12, இரண்டையும் சேர்த்தால் 2/12. 2 நாட்களில் முடிப்பது 2/12 பங்கு வேலை. இப்படியே தொடர்ந்து 12வது நாளில் முடிப்பது 12/12, அதாவது 12/12 என்றால் 1, அதாவது ஒரு முழு வேலையை முடிப்பதற்கு 12 நாட்கள். அதேபோல பியும் சியும் 15 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள் எனின், ஒரு நாளில் 1/15 பங்கு முடிக்கப்படும். சியும் ஏயும் 20 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார்கள் எனின், ஒரு நாளில் 1/20 பங்கு முடிக்கப்படும். இங்கு நமக்கு தரப்பட்ட 3 தரவுகளிலும் இருந்து ஏ தனியாக அந்த வேலையை முடிக்க எடுக்கும் நாட்களை காண வேண்டும். ஏயினையும் பியினையும் ஒரு குழுவாக எடுத்தால், பியும் சியும் ஒரு குழு, சியும் ஏயும் ஒரு குழு. இந்த 3 குழுக்களும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கப்படும் வேலையானது, இவர்கள் தனித்தனி குழுக்களாக இருக்கும்போது ஒரு நாளில் முடிக்கப்படும் வேலையினை கூட்டும்போது பெறப்படும். ஆகவே ஏ சக பி, சக பி சக சி, சக சி சக ஏ ஒரு நாளில் முடிக்கும் வேலை 1/12, சக 1/15, சக 1/20. இங்கு இந்த பக்கம் ஏ 2 தடவை வருகின்றது. ஆகவே 2A, பி 2 தடவை 2B, சி 2 தடவை 2C. அடுத்த பக்கம் 1/12, சக 1/15, சக 1/20 காணப்படுகின்றது. இம்மூன்றையும் கூட்ட வேண்டும். பின்னங்களை கூட்டும் போது பின்னத்திற்கு கீழுள்ள எண்கள் ஒரே எண்களாக இருக்க வேண்டும். ஒரே எண்களாக இல்லாத சமயத்தில் அவ்வெண்களின் போமசியை கண்டறிய வேண்டும். போமசியை காண்பதற்கு இலகு முறையாக இங்கு காணப்படும் 3 எண்களிலும் பெரிய எண் எதுவென்று பார்க்க வேண்டும். இங்கு பெரிய எண் 20. இந்த 20 ஆனது மற்றைய 2 எண்களிற்கும் ஏதாவது ஒரு மடங்காக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். 12இன் மடங்காக 20 அமையாது, 15இன் மடங்காகவும் 20 அமையாது. ஆகவே அடுத்ததாக இந்த 20இன் அடுத்த மடங்கு, அதாவது 20னை 2ஆல் பெருக்கி பார்க்க வேண்டும். 20னை 2ஆல் பெருக்கினால் பெறப்படுவது 40. இந்த 40 ஆனது மற்றைய 2 எண்களின் மடங்காக இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அதாவது 12இன் மடங்காக இருக்கின்றதா இல்லை, 15இன் மடங்காக இருக்கின்றதா இல்லை. ஆகவே அடுத்ததாக 20இன் அடுத்த மடங்கை பார்க்க வேண்டும். 20ஐ 2ஆல் பெருக்கி பார்த்தோம். அடுத்ததாக 20ஐ 3ஆல் பெருக்கி பார்த்தால் 20 தர 3 60. இந்த 60 மற்றைய 2 எண்களின் மடங்காக இருக்கின்றதா என்பதை பார்த்தால் 12இன் 5 மடங்கு 60, 12 60. 15இன் 4 மடங்கு 60, 15 தர 4 60. ஆகவே இந்த 3 எண்களுக்குமான போமசி 60 ஆகும். ஆகவே இப்பின்னங்கள் ஒவ்வொன்றிற்கும் கீழே 60 வரும். 1/12இல் 12ஐ 5ஆல் பெருக்கி 60 எழுதுகின்றோம். பின்னத்திற்கு கீழே என்ன செய்கின்றோமோ அதையே பின்னத்திற்கு மேலேயும் செய்ய வேண்டும். கீழே 12ஐ 5ஆல் பெருக்கி 60 எழுதப்பட்டது.
ஆகவே மேலே இருப்பது 1. ஆகவே 1னை 5ஆல் பெருக்கினால் பெறப்படுவது 5. அதைப்போல 1/15 15 4ஆல் பெருக்கி 60 பெறப்பட்டது. ஆகவே 15ற்கு மேலே இருப்பது 1. 1ஐ 4ஆல் பெருக்கினால் 4. அடுத்ததாக 1/20 20ஐ 3ஆல் பெருக்கி 60 பெறப்பட்டது. மேலே இருப்பது 1. 1னையும் 3ஆல் பெருக்கினால் பெறப்படுவது 3. இப்போது இங்குள்ள அனைத்து பின்னங்களிற்கும் பகுதி எண் சமன், அதாவது பின்னங்களிற்கு கீழே இருக்கும் எண் சமன், அது 60. ஆகவே இப்பின்னங்களை கூட்டலாம். கூட்டினால் பெறப்படுவது 5 4 9 9 3 12 12/60. ஆகவே இங்கு ஏயும் பியும் சியும் சேர்ந்து ஒரு குழுவாக கருதினால், அதை போல இன்னும் ஒரு குழு சேர்ந்து, அதாவது 2 குழுக்கள் சேர்ந்து 12/60 பங்கு வேலையினை செய்வார்கள். ஆகவே ஒரு குழு சேர்ந்து செய்வது 12/60ஐ 2ஆல் பிரிக்கும் போது பெறப்படும். ஆகவே 12/60 தர 2 என்றவாறு வரும். மேலே 12 12, கீழே 60ஐ வெட்டினால் 12 60, பெறப்படும் விடை 1/10. ஆகவே ஏயும் பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளில் செய்து முடிக்கும் வேலை 1/10 பங்கு. இங்கு நாம் முதலில் காண வேண்டியது ஏ மட்டும் ஒரு நாளில் செய்து முடிக்கும் வேலையினை. ஏயும் பியும் சியும் சேர்ந்து செய்து முடிக்கும் வேலை தெரியும் 1/10. இங்கு தரப்பட்ட தரவிலிருந்து பியும் சியும் ஒரு நாளில் செய்து முடிக்கும் வேலை நமக்கு தெரியும் 1/15. ஏ தனியாக ஒரு நாளில் செய்து முடிக்கும் வேலை தெரியாது. அதை ஒரு எக்ஸ் என கருதினால் ஏயும் பியும் சியும் சேர்ந்து முடிக்கும் வேலையினை பிரித்தால் ஏ தனியாக செய்து முடிக்கும் வேலை எக்ஸ் ஆக, பியும் சியும் சேர்ந்து செய்து முடிக்கும் வேலை 1/15 சமன் 1/10 என்றவாறு வரும். ஆகவே இங்கு நாம் எக்ஸை காண வேண்டும். எக்ஸை காண்பதற்கு சமனுக்கு ஒரு பக்கத்தில் எக்ஸினை தனிமைப்படுத்த வேண்டும். ஆகவே எக்ஸுடன் இருப்பதை சமனிற்கு அடுத்த பக்கம் கொண்டு செல்ல வேண்டும். எக்ஸுடன் 1/15 கூட்டுப்படுகின்றது. கூட்டுப்படும் 1/15 ஆனது சமனிற்கு அடுத்த பக்கம் செல்லும் போது கழிபடும். ஆகவே எக்ஸ் சமன் 1/10 - 1/15. இங்கு பின்னங்கள் கழிபடுகின்றன. பின்னங்களின் கூட்டல் கழித்தலின் போது அப்பின்னங்களின் பகுதி எண்கள் சமனாக இருக்க வேண்டும். சமனாக இல்லாத சமயத்தில் பகுதி எண்களை சமப்படுத்துவதற்கு அப்பகுதி எண்களின் போமசியை காண வேண்டும். இங்கு போமசியை காணும் எளிய முறையாக இங்கு காணப்படும் 2 எண்களில் பெரிய எண்ணை காணவும். பெரிய எண்ணானது 15, அடுத்த எண் 10. இந்த 10இன் மடங்காக 15 இருக்கின்றதா என்பதை பார்க்கவும். இல்லை. ஆகவே 15இன் அடுத்த மடங்கு 15 தர 2 30. இந்த 30 ஆனது 10இன் மடங்காக இருக்கின்றதா என்பதை பார்க்கவும். 10 தர 3 30. ஆகவே இவ்விரண்டு எண்களின் போமசி 30. ஆகவே முதலாவது பின்னம் 1/10 பகுதி எண்ணாக 30ஐ எழுதினால், அதாவது 10னை 3ஆல் பெருக்கி 30 எழுதப்படுகின்றது. பின்னத்திற்கு கீழே என்ன செய்கின்றோமோ அதையே பின்னத்திற்கு மேலேயும் செய்ய வேண்டும். பின்னத்திற்கு கீழே உள்ள 10னை 3ஆல் பெருக்கினோம். ஆகவே மேலே உள்ள 1னை 3ஆல் பெருக்க வேண்டும். பெறப்படுவது 3/30 சய. அடுத்தது 15 தர 2 30 எழுதினோம். ஆகவே பின்னத்திற்கு மேலே உள்ள 1னை 2ஆல் பெருக்கினால் 2. பெறப்படுவது 2/30. இப்போது 3/30 இருந்து 2/30னை கழிக்கலாம். கழித்தால் பெறப்படுவது 1/30. ஆகவே எக்ஸ் சமன் 1/30. இங்குள்ள 1/30 மேலே உள்ள ஒன்றானது ஒரு முழு வேலையை குறிக்கின்றது என்பதை முன்னர் பார்த்தோம். அதாவது ஒரு முழு வேலையின் 1/30 பகுதியினை ஏ ஆனவர் ஒரு நாளில் செய்து முடிப்பார்.
ஆகவே 2 நாளில் 2/30 பகுதியினை செய்து முடிப்பார். ஆகவே முழு வேலையையும் செய்து முடிப்பதற்கு, அதாவது 30/30 வந்தால்தான் முழு வேலை. ஆகவே முழு வேலையும் செய்து முடிப்பதற்கு 30/30 வர வேண்டும். ஆகவே முழு வேலையும் செய்வதற்கு 30 நாட்கள் எடுக்க வேண்டும். ஆகவே A ஆனது இவ்வேலையை செய்து முடிப்பதற்கு எடுக்கும் நாட்கள் 30 நாட்கள் ஆகும். ஒரு நாளில் செய்து முடிக்கும் வேலை தெரிந்தால் அதன் தலைகீழ் பெருமானம் அவ்வேலையை செய்து முடிக்க எடுக்கும் நாட்களாகும். ஒரு நாளில் செய்து முடிக்கும் வேலை 1/30. ஆகவே அதன் தலைகீழ் பெருமானம் 30/1. ஆகவே இவ்வேலையை செய்து முடிக்க எடுக்கும் நாட்கள் 30 நாட்கள் ஆகும்.